Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027 ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 4வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் 3 வகுப்புகளை நடாத்தியிருக்கின்றோம். ஆரம்ப வகுப்பில் அறிமுகத்தோடு பாடம் தொடர்பான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது வகுப்பில் நாங்கள் அரபி இலக்கிய வரலாறு, அதில் ஜாஹிலியா காலம் கற்றோம். அதே போல ஜாஹிலியா கால கவிதையின் குறிக்கோள்களை பார்த்தோம். 3வது வகுப்பில் நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் சூரத்துல் ஃபீல், அதை நாங்கள் முழுமையாக கற்றோம். சூரத்துல் ஃபீல் அருளப்பட்ட பின்னணி, சூரத்துல் ஃபீலுடைய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு, சொற்களுக்கான கருத்துகள், சூரத்துல் ஃபீலில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள், சூரத்துல் ஃபீலில் உள்ள இலக்கியம் படிப்பினைகள் போன்ற அம்சங்களை நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் கற்றோம், படித்தோம். அந்த வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன், உங்களுக்கு நீங்கள் எப்படி இலவசமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைகின்றீர்களோ அதே போன்று அரபு இலக்கிய பாடத்தை கற்கின்ற உங்களுடைய வகுப்பு நண்பர்கள் யாராவது இருப்பின் அவர்களுக்கும் இந்த வகுப்பு தொடர்பாக தெரியப்படுத்தி அவர்களையும் இபிசி நிறுவனத்துடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. பாய்ஸுக்கு வேறையாகவும் கேர்ள்ஸுக்கு வேறையாகவும் அந்த குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இணைந்து கொள்ள செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். சில மாணவர்கள் குரூப்பில் இணைந்த பின்னர் லெஃப்ட் ஆகுறாங்க, காரணம் என்னென்னு தெரியல. முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த கிளாஸ் ஜூம் லிங்க், அதே போன்று கிளாஸோடு தொடர்பான ஏனைய டியூட்டுகள் யாவற்றையும் நாங்கள் உங்களோட குரூப்புகளில் தான் ஷேர் பண்ணுவோம். எனவே நீங்கள் குரூப்பில் இருக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, அரபி இலக்கிய பாடத்தில் ஏற்கனவே நான் ஆரம்ப அறிமுக வகுப்பில் அதோட பாடப்பரப்பு பாட உள்ளடக்கம் தொடர்பான சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் சூறாக்கள் வரும். சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரங்காட்டியும் 10 சூறாக்கள் இருக்குது. 10ஆம் ஆண்டுக்கு நீங்கள் படிக்கணும். அதே போன்று 6 கவிதைகள் 6 ஹதீஸ்கள் காணப்படுகின்றன என்று சொன்னேன். அதே போன்றுதான் உரைநடைகளும் காணப்படுகின்றன. 3 உரைநடைகள், சின்ன கதைகள். அதை தாண்டி உங்களுக்கு 7 கவிதைகள் இருக்கின்றன. அப்போ முதலாம் தவணைக்குரிய கவிதைகளாக இன்சால் தனி என்ற கவிதையும் கித்தத்தி என்ற கவிதையும் காணப்படுகின்றது. 2ஆம் தவணைக்குரிய கவிதைகளாக அஸ்ஸலாத் தலால் பத்ரு அலைனா, 3ஆம் தவணைக்குரிய கவிதைகளாக அந்நிலாம் ரமலான் அல் வத்தன் போன்ற கவிதைகள் காணப்படுகின்றன. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நான் ஏற்கனவே உங்களுடைய குரூப்பில் ஸ்கீம் அனுப்பியிருந்தேன். எனவே அந்த ஸ்கீம் படிதான் நானும் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். எனவே முடியுமானவர்கள் அந்த ஸ்கீமை பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அரபி இலக்கிய பாடத்துக்கண்டு வேறையாக வச்சிருக்கின்ற ஒரு ஃபைலோ இல்லாட்டி ஏதோ ஒன்றில் வச்சுருப்பீங்க தானே. அப்போ அதில் நீங்கள் வச்சுக்கொண்டா நாங்கள் படிக்கிற பாடங்களை நீங்கள்
டிக் பண்ணி கொண்டு மார்க் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா சில நேரம் உங்களோட ஸ்கூலில் இந்த பாடத்துக்குரிய பாட ஆசிரியர் இல்லாமல் இருக்கலாம். அதிகமான மாணவர்கள் அவ்வாறு ஆன்லைனுக்கு கூடாக போன வருஷங்களில் படிச்சுக்கிறாங்க. சில நேரம் பாடத்துக்குன்னு ஒரு பாட ஆசிரியர் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆன்லைனுக்கு கூடாக படிக்கிற இந்த பாடம் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கலாம். எனவே நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஸ்கீமை பிரிண்ட் அவுட் பண்ணி நாங்கள் படிக்கிற பாடங்களை அவ்வப்போது நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஹைரன், ஓகே, ரைட். அப்போ அந்த அறிமுகத்தோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கற்றிருப்பீர்களோ இல்லையோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம் கவிதைகள். ரைட், கவிதைகள் அரபி இலக்கிய பாடத்தில் குறிப்பிட்ட சில கவிதைகள் காணப்படுகின்றன. அந்த கவிதைகள் இலகுவான சிறிய கவிதைகள். அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்களும் மிக இலகுவான சொற்கள் தான். நாங்கள் ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வரியாக நாங்கள் படிக்கின்ற போது எங்களுக்கு ஏனைய கவிதைகளை ஏனைய வரிகளை படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது மிக இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஹைர், அப்போ அந்த அடிப்படையில் பாட புத்தகத்தில் எத்தனையாவது பக்கம் என்று எனக்கு தெரியல. சில நேரம் அதில் முதலாவது கவிதையாக ரமலான் கவிதை காணப்படலாம். ஆனாலும் நாங்கள் படிக்கிறது முதலாம் தவணைக்கு இன் சால் தனி என்ற கவிதையைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். ரைட், ஓகே. ரைட், ஓகே. அந்த பக்கத்தை யாராவது மெசேஜ் மீட்டிங் சட்டண்டிக்கிற அந்த இதில் அனுப்பலுமெண்டா நல்ல. ரைட், இன்சால் தனி ரெண்டா கருத்து என்ன? நீர் என்னிடம் கேட்டால், அதுதான் கருத்து. அதாவது கவிஞர் சொல்றாரு, நீங்க என்னகிட்ட கேட்டா எதை பத்தி என்றது கவிதையை படிச்சா விளங்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீங்க என்னகிட்ட கேட்டா நான் இப்படி பதில் தருவேன் என்றவாறு கவிஞர் அழகான முறையில கவிதையை சொல்றாரு. 92ஆம் பக்கத்தை பாருங்களா, 92ஆம் பக்கம். ஓகே, அரபு இலக்கிய பாடத்துல 10ஆம் ஆண்டு 92ஆம் பக்கத்தை பாருங்க. அப்ப இன்சால் தனி என்ற கருத்து என்ன? நீர் என்னிடம் கேட்டால் என்றதான் கருத்து. ஓகே, அப்ப இதுல பாருங்க, 4 வரிகளை கொண்ட கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. அப்ப இந்த கவிதையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்சால் தனியன் என்ற இந்த சொற்பிரயோகம் 4 தடவைகள் வந்திருக்குது. ஓகே, இன்சால் தனியன் இன்சால் தனியன் இன்சால் தனியன் என்று வந்திருக்குது. அப்ப நாங்க ஒரு இடத்துல படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த பகுதியெல்லாம் லேசாக இருக்கும். அப்ப இன்சால் தனியண்டா நீர் அன்னிடம் கேட்டால் என்றதுதான் கருத்து. ஓகே, அண்ணண்டா பற்றி. அப்ப இதை பற்றி என்றது பின்னுக்கால ஒவ்வொரு சொல்லாக வந்திருக்குது. ஆரம்பத்துல இலாஹி என்றிக்குது, அப்புறம் நபிகி என்றிக்குது, அப்புறம் கிதாபி என்றிக்குது, அப்புறக்கு அதுபி என்றிக்குது. ஓகே, அங்காலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, பகுவ என்ற சொல் பகுவ பகுவ பகுவ. ரைட், பாருங்க, பகுவ பகுவ தொடர்ச்சியாக 4 வரிகள்லையும் பகுவ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் அங்கால வந்திருக்கின்ற சொற்கள் ரஹ்மான் ரஹீம், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சொல் பரிச்சயமான சொல். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எங்களோட நாவுகளால் நாங்கள் பல 100 தடவைகள் பல்லாயிரம் தடவைகள் அந்த சொல்லை மொழிந்திருப்போம். ரஹ்மான் ரஹீம் பொருளும் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்காது. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன், அல்லாஹின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அப்ப ரஹ்மான் ரஹீம் என்ற சொற்களுக்குரிய பொருள் தெரியும். ரைட், இன்சான் அலீம்
குர்ஆன் கரீம், அப்ப குர்ஆன் என்று சொல்லும் உங்களுக்கு தெரியும். ஷைத்தான் ரஜீம் அதுவும் தெரியும். ஏன்னா ஷைத்தான் என்ற சொல் தெரியும், ரஜீம் என்ற சொல்லும் தெரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாங்க மொழிபெயர்க்கிறபடி அல்லது மொழிபெயர்க்கிறத கேட்கறது எப்படி? விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும். விரட்டப்பட்ட ஷைத்தான், அப்ப ஷைத்தான் ரஜீம் என்றாலும் தெரியும், விரட்டப்பட்ட ஷைத்தான். ஓகே, அப்ப ரஹ்மான் ரஹீம் என்றாலும் தெரியும். அப்ப இந்த கவிதையை பொறுத்த மட்டும் பெரும்பாலான சொற்கள் எங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். இப்ப நாங்க ஒவ்வொரு வரியாக படிப்போம். சரியா? ரைட். முதலாவது என்ன? இன் சஅல்தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுன் ரஹீம். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன் சஅல்தனி அன்னண்டா, இன் சஅல்தனி என்ற கருத்து நீர் என்னிடம் கேட்டால். இப்ப கவிஞர் சொல்றாரு, நீங்க என்னகிட்ட கேட்டா எதை பத்தி? அன்னடா பற்றி, அபவுட் பற்றி. இப்ப நீர் என்னிடம் கேட்டால் யாரை பற்றி? இலாஹி. இலாஹி என்ற சொல் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. உங்களுக்கு களிமா, முதலாம் களிமா என்னன்னு தெரியும் தானே எல்லாருக்கும்? முதலாம் களிமா என்ன புள்ள சொல்லுங்க பார்க்க. ரைட். லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ். ஓகே, அந்த சொல் தெரியும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்றா, இப்ப லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கருத்து என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப இலாஹண்டா கருத்து என்ன வரும்? அப்ப இலாஹண்டா என்ன கருத்து? இல்ல, அல்லாஹ் அல்ல, கடவுள். கடவுள் என்றது வணக்கத்துக்குரியவன், இறைவன், வணக்கத்துக்குரியவன். ரைட். அப்ப பாருங்க, இப்ப வணக்கத்துக்குரியவன் என்ன கருத்துல வரும்? இப்ப இலாஹி அண்டு வரக்கொள்ள எனது என்ன கருத்துல வரும்? இலாஹி. ஓகே, அப்ப இலாஹி என்றா எனது வணக்கத்துக்குரியவன், நான் வணங்கக்கூடியவன். வழங்கினா அப்ப எனது வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், அதாவது எனது இறைவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், ஹுவ என்றா அவன். ஓகே, ஹுவ என்ற கருத்து என்ன? அவன். அவன் என்று வரும், அவர் என்று வரும், அது என்று வரும். அதான் நாங்க அரபு மொழியை பொறுத்த மட்டில அவனுக்கும் அவருக்கும் அதுவுக்கும் தனித்தனி சொல் இல்லை. தமிழ் மொழியில தான் அவன் என்று சொல்லுவோம், அவர் என்று சொல்லுவோம், அது என்று சொல்லுவோம். நண்பனாக இருந்தால் அவன் என்று சொல்லுவோம், சிறுவன் என்றால் அவன் என்று சொல்லுவோம். அதுவே ஆசிரியர், அதிபராக மூத்தோர் மனிதராக இருந்தால் அவர் என்று நாங்கள் மரியாதையாக சொல்லுவோம். அங்க நாங்க அவருக்கு பிரின்சிபலை பார்த்து அவன் என்று சொல்றில்ல, சேரை பார்த்து அவன் என்று சொல்றில்ல, மூத்தோர் மனுஷனை பார்த்து அவன் என்று சொல்றில்ல. அதுவே அகிரணையாக இருந்தால் அது என்று சொல்லுவோம். ஓகே, இப்ப ஒரு மரத்தை பார்த்து அது என்று சொல்ற, ஒரு நாயை பார்த்து ஒரு பூனையை பார்த்து அது என்று சொல்ற. ரைட், உதாரணமா சொல்றேன். ரைட், அதான் நாங்க நாயை பார்த்து பூனையை பார்த்து அவன் அவர் என்று சொல்றீங்க இல்லையா? ரைட். ஆனா அரபு மொழியை பொறுத்த மட்டில அவனாக இருக்கலாம், அவராக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நாங்க சொல்ற ஒரே சொல் என்ன? ஃபஹுவ. ஹுவ ஹுவ ஃபஹுவ இல்ல, ஹுவ என்று சொல்றது. இந்த ஃப வந்து வேற கருத்துல இருக்கிற தேவலைகளுக்கு ஹுவ என்ற சொல் அவன், அவர், அது. ஓகே, அப்படிங்கிற பாருங்க, நீங்க எனது வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் ஃபஹுவ அவன், ரஹ்மான் ரஹீம். அவன் யாரு? ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்றா அப்படித்தானே மொழிபெயர்ப்போம், அளவற்ற அருளாளன். ரஹீம் என்றா நிகரற்ற அன்புள்ளவன். ஓகே, அப்ப எனது இறைவனை பற்றி, எனது வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவனோ ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறான். அதாவது அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்புள்ளவனாக இருக்கிறான். இப்ப புக்ல சில நேரம் அவன், இப்ப நீங்கள் என் இரட்சகன் பற்றி கேட்டால் அவனோ அருளாளன் அன்புடையோன் என்று இருக்குது. அதுக்கு அந்த கவிதையிட போக்கில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது.
ஆனா நீங்க அதே போக்குல தான் விளங்கி கொள்ளணும் இல்லை, இந்த வரியை விளங்கி கொண்டா போதும். சரியா? ரைட். முதலாம் வரி கிளியரா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. இப்ப ரெண்டாம் வரைய பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இன்சால் தனி அன் நபிக்கு பகுவ இன்சானுன் அலீம். இப்ப இன்சால் தனி அண்ணண்டா தெரியும். இன்சால் தனி என்ற கருத்து என்ன? இன்சால் தனி நீ என்னை கேட்டால், நீர் என்னை கேட்டால் அல்லது நீர் என்னிடம் கேட்டால். அண்ணண்டா கருத்து பற்றி பற்றி. ஓகே. இப்ப நபி என்று இருக்குது. நபி என்ன தெரியும் தானே எல்லாருக்கும்? ஓகே. நபிய மொழிபெயர்த்தா என்ன கருத்துல வாரு? நபி என்ன சொல்ல நாங்க மொழிபெயர்க்கிற இல்ல, மொழிபெயர்த்தால் என்ன சொல்ல பயன்படுத்துற? ரசூல் என்றா தூதர் இல்ல, ரசூல் என்றா தான் தூதர் என்று சொல்லுவோம். இல்ல, தூது ரிசாலத். ரசூல் என்பது தூதர். நபி என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? நபி என்ற சொல்லுக்கான மொழிபெயர்ப்பு கருத்து மீனிங்? வெரி குட் வெரி குட். நான் சொல்ல பார்த்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. பாரக்கல்லா. தீர்க்கதரிசி அப்படித்தான் சொல்ல, தீர்க்கதரிசி என்று சொல்றேன். விளங்கினா? ஓகே. அப்ப அந்த சொல்லுகள் தேவையில்ல. நபி என்றதை நபி என்றே சொல்லலாம். அப்ப நான் மேல சொன்னேன், இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன், இலாஹி என்றா எனது வணக்கத்துக்குரியவன். அதே மாதிரிதான் நீங்க வந்திக்கிற பாருங்கோ, நபி என்று வந்திருக்குது. நபி அப்ப என்னுடைய நபி என்று வரும். இப்ப இன்சால் தனி அன் நபி, என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், ஃபஹுவ இன்சானுன் அலீம். இந்த இடத்துல ஃபஹுவ என்ற சொல்ல எங்களுக்கு அவன் என்று சொல்லணுமா? மேல சொன்ன மாதிரி ஏலாது. அப்ப நாங்க எப்படி மொழிபெயர்க்கணும்? அவர் வழங்கினா நபிதானே. நபி ரசூலுல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க அவன் என்றோ அது என்றோ விழிக்கறில்லை. ஒன்று அவர் என்று சொல்லுவோம், அல்லாட்டி அவர்கள் என்று சொல்லுவோம். ஓகே. அப்ப இன்சால் தனி அன் நபி ஃபஹுவ, என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், ஃபஹுவ அவர், இன்சானுன் அலீம். இன்சான் என்றா மனிதர். ஓகே. இன்சான் என்ற கருத்து என்ன? மனிதர். அலீம் என்ற கருத்து மகத்தான. ஓகே. அப்ப இன்சானுன் அலீம் என்ற கருத்து மகத்தான மனிதர் ஆவார். விளைந்தா? என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவரோ ஒரு மகத்தான மனிதர் ஆவார். மகத்தான என்றா தெரிந்தால் என்னென்று? ஓகே. மகத்துவம் மிக்கன்னு சொல்றேன். ரைட். ஓகே. மகத்துவம், புகழுக்குரிய, கண்ணியத்துக்குரிய, சங்கைக்குரிய, வேறு வேறு சொற்கள் இருக்குது. அதெல்லாம் கலந்ததுதான் அலீம். ரைட். மகத்தான ஒரு மனிதர் ஆவார் என்ற கருத்துல வரும். ரைட். அப்ப நாங்க ரெண்டு வரைய பார்த்தோம். ஒன்னாவது என்ன? இன்சால் தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுர் ரஹீம். என்னுடைய வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவனோ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புள்ளவன். என்னுடைய இன்சால் தனி அன் நபிக்கு ஃபஹுவ இன்சானுன் அலீம். என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவரோ மகத்தான ஒரு மனிதர் ஆவார். ரைட். மூணாவது வரி இப்போ விளங்கும். ரைட். இன்சால் தனி அன் கிதாபி ஃபஹுவ குர்ஆனும் கரீம். அப்ப இன்சால் தனி என்றா நீர் என்னிடம் கேட்டால், அண்ணண்டா என்ன கருத்து? அண்ணண்டா பற்றி. வெரி குட். பற்றி. ஓகே. பற்றி. கிதாபி என்று வந்திருக்குது. கிதாபண்டா பொதுவாக என்ன சொல் பயன்படுத்துற? கிதாபண்டா என்ன? புத்தகம். ஓகே. ரைட். ஆனா இந்த இடத்துல புத்தகம் தான், அது புத்தகம் தான். இருந்தாலும் புத்தகம் என்பது சர்வசாதாரணமாக எல்லா நூல்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அப்படின்னா வேதம், வேத நூல். ரைட். வேத நூல், வேதம். கிதாபண்டா வேத நூல் என்று சொல்லுவோம், வேதம். கிதாபி என்று வந்தால் என்னுடைய வேத நூல். வெரி குட். எனது வேத நூல். அப்ப இன்சால் தனி அன் கிதாபி,
எனது வேத நூலை பற்றி, எனது வேதத்தை பற்றி நீர் என்னிடம் கேட்டால். இப்ப நீங்க என்ன வேதம் என்ன என்று என்ன கிட்ட கேட்டா அத்தனை கருத்தலையா என்ன நபியை பற்றி என்னிடம் கேட்டா, ஏன வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் என்ற மாதிரி என்னுடைய வேத நூலை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் வஹுவ குர்ஆனும் கரீம். வஹுவ ஹுவ என்பது அது அவனண்டு அது அது அப்ப அது குர்ஆன் அது வரக்கொள்ள வேதம் கண்டு வரக்கொள்ள எங்களுக்கு அவனண்டோ அவரண்டோ சொல்ல முடியாது. அப்ப நாங்க இங்க என்ன சொல்லணும்? அது விளங்கினா ஃபஹுவ அது குர்ஆனும் கரீம். குர்ஆன் என்ற சொல் எங்களுக்கு பரிச்சயமான சொல். கரீம் என்ற கருத்தன கரீம் புனிதமான புனிதமான. வேற சங்கையான சங்கையான கண்ணியமான கண்ணியமான. ரைட். அப்ப சங்கையான என்ற சொல் பொருத்தமான சொல், சங்கையான. ஓகே. அப்ப இது சால் தனி அன் கிதாபி ஃபஹுவ குர்ஆனும் கரீம். என்னுடைய வேத நூலை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். வழங்கினா அதான் முடியட்டுமா? ரைட். நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் குரூப்பில் இல்லாதவங்க, நான் வகுப்பில் இடையில சொல்லிக்கொள்கிறேன், குரூப்பில் இல்லாதவங்க இந்த நம்பருக்கு, ரைட், இந்த நம்பருக்கு ஓட டீட்டெயில்ஸை அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். பாய்ஸுக்கு வேற குரூப் இருக்குது, கேர்ள்ஸுக்கு வேற குரூப் இருக்குது, அரபிக் லிட்டுக்கு வேற குரூப் இருக்குது, அரபிக் லாங்குவேஜுக்கு வேற குரூப் இருக்குது, 2026ஆம் ஆண்டுக்கு வேற குரூப் இருக்குது, 2027ஆம் ஆண்டுக்கு வேற குரூப் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தயவு செஞ்சு இதுவரைக்கும் குரூப்பில் ஜாயின் ஆகாத ஆட்கள் வந்து நோட் 7731717118
இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை இன்ஷால்லா அனுப்புங்க. டீட்டெயில் என்ன அனுப்பணும்? உங்களோட பெயர் அனுப்பணும். பெயர் சரியா? ரைட். அடுத்தது நீங்க என்ன கிரேட் 10ம் இருப்பீங்க, கிரேட் 11ம் இருப்பீங்க. அடுத்தது உங்களோட ஸ்கூல் என்ன, ரைட்? நீங்க என்ன ஸ்கூல் போறீங்க? சம்டைம் நீங்க மதரசா மாணவராக இருக்கலாம், ரைட்? அப்ப ஸ்கூல் அல்லது மதரசா. அதே போல உங்களோட ஊர் எங்க என்ற அந்த டீட்டெயில் கட்டாயமாக அவங்க கேட்பாங்க. அப்ப அதனால நீங்களே அதை டீட்டெயில் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே. அப்ப குரூப் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. ரைட்? ஓகே, சரி. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ 3ஆம் வரி பார்த்து கொண்டிருக்கிறதுனா, இன்சால் தனி அன் நபிக்கு ஃபஹுவ இன்சானுன் அலீம். சாரி, ரைட். 3ஆம் வரி என்ன? இன்சால் தனி அன் கிதாபி ஃபஹுவ குர்ஆனும் கரீம். என்னுடைய வேத நூலை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். ஃபஹுவ குர்ஆனும் கரீம், அது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும் என்று பார்த்தோம். ரைட். அப்ப கடைசி வரிய பார்க்க போறோம். என்ன வரி என்றா, இன்சால் தனி அன் நதுபி ஃபஹுவ ஷைத்தானுன் ரஜீம். இன்சால் தனி என்ன கருத்துமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்க. இன்சால் தனி அண்ணா கருத்து என்ன? இன்சால் தனி அண்டா கருத்து என்ன? நீ என்னை நீர் என்னிடம் கேட்டால் அல்லது நீர் என்னை கேட்டால் என்று வரும். அண்ணண்டா கருத்து என்ன? அண்ணண்டா பற்றி பற்றி. இந்த இடத்துல பகுவ மரியாதையாக அவர் என்று சொல்லலுமா? எதிரி என்று வந்தா அவன். ஓகே, அவன். அப்ப இங்க வந்து அதூபி என்றது கருத்து என்னண்டா, அதூபி என்ற கருத்து என்ன? என்னுடைய எதிரி. என்னுடைய எதிரி என்ற கருத்துல வரும். அப்ப இன்சால் தனி அன் அதூபி, என்னுடைய எதிரியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், என்னுடைய எதிரியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், பஹுவ அவன் ஷைத்தானுன் ரஜீம், அவன் யாரு? எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் ஆவான் அல்லது விரட்டப்பட்ட ஷைத்தான் ஆவான். எடுத்தறியப்பட்ட என்றாலும் சரி, விரட்டப்பட்ட என்று சொன்னாலும் சரி. அப்ப இன்சால் தனி அன் நதுவி ஃபஹுவ ஷைத்தானுன் ரஜீம், என்னுடைய எதிரியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவன் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் ஆவான். ஓகே, அல்லது விரட்டப்பட்ட ஷைத்தான் ஆவான். சரி. அப்ப 4 வரிகளையும் பார்த்தோம். சரி, திருப்பன ஒரு முறை சொல்றேன், மொழிபெயர்ப்பு சொல்றேன், பாருங்கோ. இன்சால் தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுன் ரஹீம், என்னுடைய வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவனோ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புள்ளவன். அடுத்த 2வது என்ன? இன்சால் தனி அன் நபிஜி ஃபஹுவ இன்சானுன் அலீம், என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவரோ ஃபஹுவ இன்சானுன் அலீம், மகத்தான ஒரு மனிதர் ஆவார். இன்சால் தனி அன் கிதாபி ஃபஹுவ குர்ஆனும் கரீம், என்னுடைய வேத நூலை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். இன்சால் தனி அன் அதுவி ஃபஹுவ ஷைத்தானுன் ரஜீம், என்னுடைய எதிரியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவன் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் ஆவான். விளங்கினா எல்லாருக்கும்? உங்களோட பாட புத்தகத்துல இந்த 4 வரிகளும் மட்டும் இருக்குதா? 4 வரிகளுக்கு மேலதிகமாக ஏதாவது இருக்குதா? இந்த 4 வரிகள் மட்டுமேனா? 4 மட்டும்தான். சரி, ஓகே, ரைட். அப்ப அதுல ரைட் 2000 வராது, இருந்தாலும் நான் சொல்லித்தாரேன். 2019ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 வரிகள் மேலதிகமாக வந்திருந்த. சரியா? அது வேறொன்றுமல்ல, அதே சொற்கள் தான். இன்சால் தனி, சரியா? இன்சால் தனி அன், அது அவளுக்கு தெரியும். அப்படி என்ன கருத்து என்ன? இன்சால் தனி அண்ணா, நீ என்னிடம் கேட்டால் ஏதாவது ஒன்றை பற்றி, என்ன அண்ணா பற்றி. அதுல வந்திருந்த அபி. அபி என்ன தெரியுமா யாருக்காவது? அபி என்றா என்ன? தந்தை. எனது தந்தை. எனது தந்தை.
பகுவ. அப்ப பகுவ என்றா அவர் அவர். Very அவர். good. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப என்ன அரபு தெரியுமேனா கொஞ்சம் கொஞ்சம். இது சால்தனி அன் நபி பகுவ, என்னுடைய தந்தையை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவர். ரைட். பகுவ ரஜுலுன். ரஜுல் என்ன தெரியுமா யாருக்காவது? மனிதன் மனிதன். மனிதன். ரஜுலுன் முஜ்தஹிதுன் என்ற சொல் ஒன்று வந்திருந்த. முஜ்தஹித் என்ன தெரியுமா? கடுமையான முயற்சியுடைய முயற்சியுடைய, கடுமையாக உழைக்கக்கூடிய, கடுமையாக பாடுபடக்கூடிய என்ன கருத்துல எல்லாம் வரும். நீங்க இஸ்லாம் பாட புத்தகத்திலையும் படிப்பீங்க, அது வேற கருத்துல படிப்பீங்க. விளங்குனா? இஜ்திஹாத் என்னொரு பாடம் ஒன்று வரும் இஸ்லாம் பாடத்துல. ரைட். தரம் 10 11 ஞாபகம் இல்ல. அதுல முஜ்தஹித் என்ன சொல்ல எல்லாம் வருது. அப்ப அங்கேயும் நீங்க இந்த சொல்ல படிப்பீங்க. ரைட். அப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்ப தெரியும், விளங்குது இல்லையா? தனியா அன் நபி ஃபஹுவ ரஜுலுன் முஜ்தஹிதுன். என்னுடைய தந்தை, என்னுடைய அபி. அபி என்ற சொல் வந்து புழக்கத்துல இருக்கின்ற ஒரு சொல் ஒன்று இல்லையா? அபி வாப்பாக்கு நாங்க அபி என்று சொல்றது. ரைட். அப்ப என்னுடைய தந்தையை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் ஃபஹுவ ரஜுலுன் முஜ்தஹிதுன், அவர் முயற்சியுள்ள, விளங்கினா, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ற கருத்துல வரும். சரி. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு வரி வந்து வந்துருக்கு. அது என்னண்டா? ரைட். அதே மாதிரி தானே. திருப்ப தனி என்ன கருத்து? என்ன? நீர் என்னிடம் கேட்டால் அண்ணண்டா கருத்து பற்றி சரியா? அதை பற்றி பாருங்க இந்த சொல் சதீகி. சதீகி என்ன தெரியுமா யாருக்காவது? நண்பன் நண்பன். நண்பன் சதீகி என்ன கருத்து? என்ன? என்னுடைய நண்பன். என்னுடைய நண்பன். சரியா? சதீகி என்ற என்னுடைய நண்பன். ஃபஹுவ என்று சொல்ல போட்டிக்கிறேன், என்ன கருத்துல வரும்? அவர் அவன் உரிமை எடுத்து சொல்வதாக இருந்தால் அவன் என்றுதான் சொல்லுவோம். அனீஸ் என்றாலும் நண்பன் தான், தோழன். அனீஸ் என்றாலும் சதி கண்டாலும் மொத்த சொல்தான். தோழன், நண்பன் என்ன கருத்துல வர. அப்ப அனீசுன். சரியா? அங்கன வாரது என்னண்டா அஹ்லாக் என்ற சொல் வரும். அஹ்லாக்கண்டா தெரியும் உங்களுக்கு. என்ன அஹ்லாக்கண்டா? என்ன? நற்குணங்கள். அஹ்லாக், அஹ்லாக் ஹசனா, மகாரிமுல் அஹ்லாக். இஸ்லாம் பாடத்துல வரும் அந்த சொற்கள். நட்பண்புகள் என்ற பாடத்தை நீங்க படி 10ஆம் ஆண்டுல. இஸ்லாம் வரக்கூடிய நட்பண்புகள் என்ற பாடத்தை படிக்கிற நேரம் நட்பண்புகளை குறிக்கின்ற அரபு சொற்கள் என்று சொல்லி ஒரு 5 சொற்களை படிப்பீங்க. அதப், ஆதாப், சுலூக், ஹுலுக் ஹசன், அஹ்லாக் ஹசனா என்றெல்லாம் படிப்பீங்க. ரைட். அஹ்லாக் என்ன கருத்து? என்ன? நற்குணங்கள் என்ற கருத்துல வரும், நட்பண்புகள். அப்ப இந்த ஜூ என்ற கருத்து உடைய, இன்றையதான் கருத்து உடைய. அப்ப பாருங்க, அன் சதீகி, என்னுடைய நண்பனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் ஃபஹுவ அவனோ அவன் நற்குணங்களை உடைய ஒரு தோழன், நல்ல பண்புகளை கொண்ட ஒரு தோழன், ஒரு நண்பன் என்ற வரும். இப்ப நான் நினைக்கிறேன் இந்த 2 வரிகளும் அவட புத்தகத்துல இல்லைனா, அது உண்மையிலே சிலபஸ்ல இல்லை. சரியா? இருந்தாலும் அந்த இதுல வந்திருந்த 2019ஆம் ஆண்டு ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்திருந்த, அதாலதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நீங்க என்ன செய்யணும்? இத நோட் பண்ணிக்கொள்றா, இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு பிறகு நோட் பண்ணிக்கொள்றா? இப்பதான் நோட் பண்ணிக்கொள்றா? அப்ப ரைட், எழுதிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே. ஓகே, நான் சொல்றேன் மகன், நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு எழுதலாம் தானே? ரைட்.
சார் இது ஃபுல்லா எழுதவா? இந்த 2 வரிகளையும் எழுதி கொள்ளுங்க. இன் சஅல்தனி அன் நபி ஃபஹுவ ரஜுலுன் முஜ்தஹிதுன். அதே போல இன் சஅல்தனி அன் சதீகி ஃபஹுவ அனீஸுன் து அஹ்லாக். பேப்பர் ஒரு பொடியன்னு தந்த ஓகே சரியா? எல்லாரும் முடிஞ்சா? ஓகே, ரைட். அப்போ நான் திருங்க ரைட். அப்போ நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த 2 வரிகளும் ஆசிரியர் வழிகாட்டி நூல்லையும் இல்லை, உங்களோட கையில் இருக்கிற புத்தகத்திலையும் இல்லை. இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் எக்ஸாம் பேப்பரில், ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் வந்திருந்ததால நான் சொல்றேன். சரியா? நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், சும்மா தெரிஞ்சு கொண்டா போதும். உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரியும் தானே. இன்சால் தனியான் அது தெரியும், பஹு என்ற சொல் தெரியும், அபி என்றா தெரியும். அப்போ அந்த சொற்களை வச்சு நாங்கள் பிடிச்சி கொண்டா சரி. ரைட், பாருங்கப்பா. இன்சால் தனியான் நபி பஹுவ ரஜுலுன் முஜ்தஹிதுன். என்ன கருத்தன்னா, என்னுடைய தந்தையை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், பஹுவ அவர், ரஜுலுன் மனிதர், ரஜுலண்டா மனிதர், முஜ்தஹிதுன்டா முயற்சி செய்கின்ற, உழைக்கின்ற, பாடுபடுகின்ற, கஷ்டப்படுகின்ற, சிரமப்படுகின்ற என்ற எல்லா கருத்துகளும் வரும். அப்ப பஹுவ ரஜுலுன் முஜ்தஹித், அவர் உழைக்கின்ற ஒரு மனிதர் ஆவார், முயற்சிக்கின்ற ஒரு மனிதர் ஆவார் என்ற கருத்துல வரும். இன் சஅல்தனி அன் சதீகி, சதீகி என்ற கருத்து என்னுடைய நண்பன். அப்ப என்னுடைய நண்பனை பற்றி நீ என்னிடம் கேட்டால், பஹுவ அவன், அனீசுன், அனீசுன் என்றாலும் கருத்து நண்பன், அனீஸ் என்றாலும் கருத்து என்ன? நண்பன். அப்ப பஹுவ அனீஸ், அவன் ஒரு நண்பனாவான், து அஹ்லாக், நற்பண்புகளை கொண்ட, நற்குணங்களை கொண்ட ஒரு நண்பனாவான் என்ற கருத்துல வரும். சரியா? உலகின எல்லாருக்கும் ஓகே. சரி, ஓகே. நாங்க அந்த கவிதையை பார்த்துட்டோம். இலக்கிய நயம் நான் ஒரு பரிச்சயமாகிறதுக்காக வேண்டி சொல்லித்தாரேன். இலக்கிய நயம் பொதுவாக ஹதீஸ், அதே போல சூறாக்களை கட்டாயமாக ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இலக்கிய நயம் கேட்டுவார். ஆனா இதுவரைக்கும் கவிதைகளுக்கு இலக்கிய நயம் கேட்டு வந்ததில்லை ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ன்றது இப்போ உங்களுக்கு 2027ஆம் ஆண்டு நீங்க எழுத போற காப்போத்தா சாதாரண தர பரீட்சை தான் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர். ஆனா நீங்க ரைட், ஆனால் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய டேர்ம் எக்ஸாம் பேப்பர் சீக்குது. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டாக இருக்கிறதால முதலாம் தவணை பரீட்சை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, அதே போல 11ஆம் ஆண்டிலையும் தவணை பரீட்சைகள், முன்னோடி பரீட்சைகள், மாதிரி பரீட்சைகள் என்று எக்ஸாம் நடக்கிறது இருக்குது. இந்த பேப்பர்கள்ல சில நேரம் கவிதைகள்ல இலக்கிய நயம் கேட்டு வரலாம். இதுவரைக்கும் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல கவிதையை தந்து இலக்கிய நயம் வரல என்றதுக்காக வேண்டி நீங்க எழுதக்கூடிய பேப்பர்ல வராது என்றதுக்கான நிச்சயமும் இல்லை. எனவே கவிதைகளாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அதே போல சூறாக்களாக இருக்கலாம், கட்டாயமாக இலக்கிய நயம் எழுதக்கூடிய முறை தெரிஞ்சுக்கணும். நாங்க போன கிழமை சூரத்துல் ஃபீலை படிக்கிற நேரம்
அதுல இலக்கிய நயம் பார்த்தோம். அப்ப அதை பார்த்த நேரமும் உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும். அப்ப அதே போலதான் இதுலயும் நாங்க பாருங்க இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள நிறைய 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 சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இப்போ உதாரணமாக இன்சால் தனியான் இன்சால் தனியான் இன்சால் தனியான் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு கவிவரியின் ஆரம்பத்திலும் அந்த சொற்பிரயோகம் வந்திருப்பது கவிதையின் ஓசைனத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். ரைட். அதே போல பகுவ 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 என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருப்பதும் ஓசைனத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். அதே போல நீங்க பாருங்க ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் என்ற சொல்லுடைய இறுதி எழுத்து நூன், ரஹீம் என்ற சொல்லுடைய இறுதி எழுத்து மீம். நல்லா பாருங்க, இது கடைசி கடைசி சொல்லுக்குள்ள முன்னுக்குள்ள சொல் ரஹ்மான். அதே போல ரஹீம். இன்சான் அலீம், குர்ஆன் கரீம், ஷைத்தான் ரஜீம். அப்ப பாருங்க இந்த கடைசி சொல்லுக்குள்ள கடைசி சொல்லுக்கு முன்னுக்குள்ள சொல் ரஹ்மான், இன்சான், குர்ஆன், ஷைத்தான் எல்லாம் எதுல முடிஞ்சிக்கிற நூன் என்ற எழுத்துல முடிவடைஞ்சிக்கிற விளங்கினா. அதே போல பாருங்க கடைசி எழுத்து கடைசி சொல்லுடைய கடைசி எழுத்து ரஹீம், அலீம், கரீம், ரஜீம். அப்ப எங்களுக்கு அதையும் எங்களுக்கு அழகா இலக்கிய நயமாக எழுதலாம். விளங்கினா அவளுக்கு ரைட். எப்படி எழுதுறது அதோட புக்லையும் இருக்கும். ரைட். எப்படி எழுதப்பட்டிருக்கிறன்னு பார்ப்போம். பார்க்க இந்த ஒவ்வொரு வரியினதும் இறுதி சொற்கள் இரண்டினதும் ஒவ்வொரு வரியினதும் இறுதி சொற்கள் இரண்டினதும் இறுதி எழுத்துக்கள் ஒவ்வொரு வரியினதும் இறுதி சொற்கள் இரண்டினதும் இறுதி எழுத்துக்கள் முறையே நூன் மீம் என்ற அமைப்பில் முடிவுற்றிருப்பது இலக்கிய ரசனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. சரியா? நீங்க இலக்கிய ரசனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று எழுதலாம், அல்லது ஓசைனயத்துக்கு மேலும் வலுவூட்டுகின்றன என்று எழுதலாம், அல்லது கவிதைக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம், அல்லது கவிக்கு மென்மேலும் அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம், அல்லது கேட்போரின் செவிக்கு இனிமை தரக்கூடியதாக உள்ளது என்று எழுதலாம். ரைட். அப்படி வேண்டியமா எழுதலாம். அல்லது சில போது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம். அது எந்த பாயிண்ட்ஸுக்கு வேணுமென்றாலும் எழுதலாம். சரியா? ஆனா நீங்க எழுத வேண்டியது அந்த பாயிண்டை எழுதிட்டு பாயிண்ட் அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்ல வேண்டிய அந்த குறிப்பை நாங்க எழுதிட்டு எங்களுக்கு இந்த சொற்களை தாராளமாக போடலும். விளங்கினா இலக்கிய ரசனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. அதே போல என்ன ஓசைனயத்துக்கு மேலும் வலுவூட்டுகின்றன, கவிதைக்கு அழகு சேர்க்கின்றது, கவிக்கு மென்மேலும் அழகு சேர்க்கின்றது, கேட்போரின் செவிக்கு இனிமை தரக்கூடியதாக உள்ளது, அல்லது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று நீங்க விரும்பினமா எழுதேன். அது அது உங்களுக்கு சூறாண்டு வரக்கொள்ள கவிஞர் அல்ல. சூறாண்டு வரக்கொள்ளையும் ஹதீசன் வரக்கொள்ளையும் கவிஞர் என்பது சம்பந்தப்படுத்த இயலாது. கவிதை என்று வந்தால் கவிஞர் என்று சொல்லலாம். மற்றபடி உள்ள பாயிண்ட்ஸ் அளிக்கிறதானே செவிக்கு இனிமை தரக்கூடியதாக உள்ளது. அது மாதிரியான பாயிண்ட்ஸுகளை சூறாவாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அதே போல கவிதையாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் பொதுவாக எழுத முடியும். ஓகே. அப்ப நான் அதை ஒன்று சொன்னேன். அதே போல நீங்க பாருங்க ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் ரஹீம், அலீம், கரீம், ரஜீம் ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றன. அதைகளுக்கு எழுதலாம். விளங்கினா ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அழிக்கிறது எல்லாத்தையும் தேடி எழுதணும் இல்லை. ரைட். ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அப்போ ஒத்த ஓசை கொண்ட சொற்களை எழுதலாம். ரைட். அதே போல நீங்க சொற்கள்ட எண்ணிக்கை நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா பாருங்க எப்படியுமே ஒரே மாதிரி தான் நிற்கும். தனியன் அவரை இலாஹி என்று வந்திக்கிற அப்புறம் பகுவ அவர் அங்கல ரஹ்மான் ரஹீம். அது மாதிரி நீங்க எண்ணி பாருங்க. இன் 1, சால் தனி 2, அன் 3, இலாஹி 4, பகுவ 5, ரஹ்மான் 6, ரஹீம் 7. அப்ப எல்லா வரிகள்லையும் 7 சொற்கள் இருக்கும். அப்ப எழுதலாம். கவியில் உள்ள எல்லா வரிகளும் சமளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை கவிக்கு அழகு சேர்க்கின்றது, கவிதைக்கு இனிமையை சேர்க்கின்றது, கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்றெல்லாம் எழுதலாம். ரைட். ஓகே. அப்ப இலக்கிய நயம் தாராளமாக எழுதலாம். ரைட். அப்ப நாங்க உங்களோட புக்லையும் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. முதலாவது பாயிண்ட் என்ன?
வாழ்வில் அடிப்படையாக தெரிந்து பின்பற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களை 4 வரிகளில் கவிஞர் குறிப்பிட்டிருப்பதானது அவரது கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. உண்மையிலேயே இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கின்ற 4 விஷயங்கள் என்ன? இலாஹி எனது வணக்கத்துக்குரியவன், நபிஜி என்னுடைய நபி, கிதாபி என்னுடைய வேதம் வேத நூல், அதுபி என்னுடைய எதிரி. அப்ப எகட நம்பிக்கை கோட்பாடுகளோடு எகட அகீதாவோடு பின்னி பிணைந்த 4 அம்சங்களும் தான் இவை. விளங்கினா? மறுமையில அல்லது கபுரில் விசாரிக்கப்படுகின்ற சில விஷயங்களும் இருக்குது. மண் ரப்புக்க, உனது ரப்பு யாரு? அல்லாஹ் என்று சொல்லணும். இலாஹ் என்ற சொல் வந்திருக்குது. மண் நபிஜுக்க, உன்னுடைய நபி யாரு? மா கிதாபுக்க, உன்னுடைய வேதம் என்ன? அப்ப போன்ற அந்த அடிப்படை வினாக்கள் கபூரில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் ஆகும். தண்ணி குடிச்சிட்டு வர சொல்லுங்க போங்க. சரி, சரியா? ரைட். அப்ப கவிஞர் என்ன செய்யறாரு? வாழ்க்கையில நாங்க அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை 4 வரிகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. இது அவருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. சரியா? ரைட். அடுத்தது இக்கவிதை இலகுவான சொல்லாட்சி கொண்ட தெளிவான செறிவான கருத்தை தரக்கூடிய வகை